ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோடய பாட்டி மிக்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் பாட்டி மிக்ஸ்லாம் நான் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இந்த ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு பாட்டி மிக்ஸ்லாம் தேவையில்லை. வெஜிடபிள் பிளான்ட்ஸ்னால் பாட்டி மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் நார் எவ்வளோ போடணும் அந்தமாதிரி அந்த ரேஷியோலாம் இருக்கும். ஃப்ரூட் பிளான்ட்ஸ்க்குலாம் நம்ம மெஷர்மெண்ட்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம கோகோ பீட் மட்டும் கொஞ்சமாக போட்டாலே பிளான்ட்ஸ் நல்லா வளருங்க. இது பாருங்கள், இது ஆஃப் கம்போஸ்ட் ஆகிருக்குங்க. நான் டிரான்ஸ்பர் பண்ண போகிறேன். ஒரு கோவா பிளான்ட்டை நான் மாற்றி வைக்க போகிறேன். அது கவர் பிஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் இப்போ மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கேன். இது ஆஃப் கம்போஸ்ட் ஆனதுங்க. காஞ்சி இலை மட்டும் தான் கொட்டுவேன். மற்ற வெயில் காலத்தில் நான் வெஜிடபிள்லாம் காய வச்சு நான் கொட்டுவேங்க. பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகலைங்க, பாய் தாங்க ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ டார்க் கருப்பாக இருக்கு பாருங்கள். இந்த வெளிச்சத்தில் தெரியல. கீழே பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண்ணை போட்டுருக்குங்க. இது ஒரு 3 மாதத்தில் மக்கிடும். முன்னாடியே நான் வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு நான் பிளான்ட் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் உரமே போட தேவையில்லைங்க. பாருங்க, இது உள்ள என் பசங்க படிச்ச நோட் புக்ஸ்லாம் கிழிச்சு போட்டாங்க. பாருங்க நல்லா மங்கிடுச்சுங்க. இந்த பாருங்க சூப்பராக மக்கி பாருங்க எப்படி தூள் தூளாக இருக்கு பாருங்க. எவ்வளோ மண்புழு பாருங்க. மண்புழு தாங்க இது ஃபுல்லாக மண்புழு உரமாயிடுச்சுங்க ஃபுல்லாக பாருங்க. அவ்வளோ பேப்பர்ஸ் போட்டாங்க. அது லெமன் ஸ்மெல் அடிக்குதுங்க, அந்த கம்போஸ்ட் ஸ்மெல் அடிக்குதுங்க. நல்லா மக்கிடுச்சுங்க. இது நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுணுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பாட் வெயிட்டே இருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி கம்போஸ்டே நம்ம வச்சோன்னா பிளான்ட் பாட் வெயிட்டே இருக்காதுங்க. நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம், ஈஸியாக இருக்குங்க. இந்த கோவா பிளான்ட் தாங்க நான் மாற்றி வைக்க போகிறேன். இது கவர் கிழிஞ்சு போயிடுச்சு, இது மக்கி போயிடுச்சு. இப்போ வர கவர்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க, அப்படியே டாராக விட்டுருது. இந்த மாதிரி இருந்தால் பிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி சின்னதுலேயே காய் வச்சுன்னு இது வாங்கி ஒரு 3 மந்த் இருக்கும். சின்னதுலேயே இந்த மாதிரி காய் வந்திருக்குங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. பாருங்க, மாற்றி வைக்கும்போது இந்த சைடில் மட்டும் தாங்க நம்ம கட் பண்ணணும். ரூட் பாண்ட் ஆன பிளான்ட் எது இருந்தாலும் நீங்கள் சைடில் மட்டும் தான் கட் பண்ணணும். நடுவில் அந்த ரூட்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. செம்மண், தேங்காய் நார், கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பாட் பண்ணேங்க. இதில் பாருங்கள் ஒரு மண்புழு கூட இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சத்தே இல்லாத மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் கம்போஸ்ட் மண்ணில் எவ்வளோ மண்புழு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மண்புழு தாங்க. எவ்வளோ மண்புழு பாருங்கள். நான் வேறு பாட்டில் கூட நோண்டி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ மண்புழு இருக்கும். ஏன்னா நம்ம சத்து நான் காய்கறி எல்லா பாட்டிலையும் போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் எல்லா பாட்டிலையும் சத்து இருக்குங்க. நான் உரமே போடலாம் கூட என் செடி காய் கொடுக்குங்க. என்னோடய சேனல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியல. என்னோடய சேனல் உண்மையாகவே அது யூஸ் ஆகுதா அவங்களுக்கு, இல்லாட்டி நான் அவங்களுக்கு ஒரு போர் அடிக்குதா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நானே சும்மா நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுல எனக்கு ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யூஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரி சொன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது பாருங்கள், சைட்லலாம் கட் பண்ணிட்டேன், அடியிலையும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த வேரோட இந்த ரூட் பாலை மட்டும் உடையவே கூடாதுங்க. இது உடச்சோன்னா பிளான்ட் காஞ்சி போயிடும். இது நான் கம்போஸ்ட் பண்ண போட்டு காலெல்லாம் அமுக்கி வச்சுட்டேன். இதை அப்படியே தூக்கி அங்கே வைக்க போகிறேங்க. பாருங்கள், இது நான் தூக்கி வச்சுட்டேன். இந்த கம்போஸ்ட் பண்ண தான் நான் அதில் போட போகிறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் போட்டேன். பாருங்கள் கம்போஸ்ட் மண்ணில் எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள். இன்னும் பெருசாக வேறு இருக்குங்க. இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுரும். ஃபுல்லாக மண்புழு தாங்க இருக்குது. கை வச்சு அமுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நான் எந்த உரமே போட தேவையில்லைங்க, சூப்பராக வளருங்க. அப்படியே பாருங்கள், பேரிக்காய் பாருங்கள் ஃப்ளவர் வச்சுருக்கு. இது நாக்பூர் ஆரஞ்சுங்க. துளிரே வாங்கினதுலேருந்து கொஞ்சம் துளிரே வரலங்க. இந்த லீஃப் மட்டும் தாங்க இருந்தது. இப்போ பாருங்கள் நியூ பிரான்ச்சஸ் எவ்வளோ சூப்பராக கலன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னா பாருங்கள், இந்த காய்கறி தோல் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ மண்புழு பாருங்கள். இதெல்லாம் மண்புழு உரம் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பேஷன் ஃப்ரூட் பாருங்கள் இங்கே உளுந்துருக்கு. இது 2 இருந்தது, என்னடா காணுமேன்னு பார்த்தேன். இங்கே கீழே விழுந்து கிடக்குது. சூப்பராக இருக்குங்க. இது சக்கரை மட்டும் இது கட் பண்ணிவிட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.